வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்காக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்கக்கூடியது 14வது கொஸ்டின், 14th கொஸ்டின் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. தட வரை. தட தட அப்படின்னு கேட்டாக்கா உரிச்சொல் தொடர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். அப்ப பரிமேல் அழகர் என்பது யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே போல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நாலடியாரை தொகுத்தவர் சொல்லிட்டு பதினுமர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பதிமர் கிடையாதுங்க, பதுமனார். யார் அப்படின்னு கேட்டாக்கா பதுமனார் தான் வந்து அதை வந்து தொகுத்திருப்பாரு. அதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ரீகரெக்ஷன் பண்ணிக்கோங்க. யாராச்சும் நோட் பண்ணி வச்சிருந்தா. நாலடியாரை தொகுத்தவர் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கிடைக்காது. அது வந்து பாருங்க கவர்மெண்ட் பீடிஎஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து இருக்கும். நாலடியாரை தொகுத்தவர் வந்து பாருங்க பதுமனார். யாருன்னு கேட்டாக்கா பதுமனார். நோட் பண்ணிக்கோங்க. ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர். ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராம அவதாரம். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் என 30ற்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை இயற்றியவர் யார்? யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் என 30ற்கும் மேற்பட்ட இலக்கண நூல்களை இயற்றியவர் யார்? குழந்தை புலவர். தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர். தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர். எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன், அரங்கசாமி, இத்திராசுலு. இப்படி வேணா வந்து சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் வந்து எது கொடுத்தாலும் சரிதான். சரிங்களா? ஓகே. இந்த எழிலோவியம் என்பது பாரதிதாசன் எந்த நூலை எழுதியிருப்பார், அந்த நூலை பின்பற்றி வாணிதாசன் இந்த நூலை எழுதியிருப்பார். ஸோ பாரதிதாசன் எந்த நூலை எழுத்துனதை வச்சு நம்ம வாணிதாசன் வந்து இந்த எழிலோவியம் நூலை வந்து எழுதியிருப்பாரு. இது யாருக்கா தெரிஞ்சா கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. 6th சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிசி என்ற புனைப்பெயர் கொண்டவர். நான் பிச்சமூர்த்தி. பூஜ்ஜியங்களின் சங்கிலி. பூஜ்ஜியங்களின் சங்கிலி என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். மரப்பாவை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். மரப்பாவை பற்றி பதினெட்டு அப்போவே வந்து திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை. ஒவ்வொரு கொஸ்டின் டிஃப்ரெண்ட் தான். கந்தசாமி. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கு காணப்படுகின்றன? இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் காணப்படும் இடம் தஞ்சை சரஸ்வதி மஹால். பொருள் தருக. செம்மையருக்கு. செம்மையருக்குன்னு கேட்டாக சான்றோருக்கு. முன்னுண்டது செறிந்தது கண்டு உண்பார்க்கு டேஷ் தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறியிருப்பார். யார் அப்படின்னு கேட்டாக்கா திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு, மருந்து என்பது தேவையில்லை. முன்ன சாப்பிட்டு செரிக்கணும், அதுக்கு அடுத்து தான் பாருங்க பசி எடுத்தாதான் நம்ம சாப்பிடணும். நிஜமாவே அதுதான் உண்மை காரணம். உங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட்றீங்கன்னு கேட்டாக்கா அந்த காலை சாப்பாடு வந்து பசி எடுத்தா சாப்பிடலாம். அதே போல மதியம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுவும் பசி எடுத்தா தான் சாப்பிடணும். அப்பதான் செரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்றோம், கரெக்டா 1 மணி அப்படின்னா சாப்பாடு எடுத்துடுறோம், காலை 8 மணி தான் எடுத்துடுறோம். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது அந்த காலத்திலேயே வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து மருந்து என்பது தேவையில்லை. நோய்க்கு முதல் காரணம். நோய்க்கு முதல் காரணமே உப்பு தான். ஏன்னா அந்த காலத்திலேயே உப்பு வியாபாரம் பண்றாங்க, நீ எப்பறம் உப்பு தப்புன்னு சொல்றேன்னு கேட்டா, அந்த காலத்துல இருந்து பண்ண உப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க டைரக்டா கடல்ல வத்தி போன உப்பை எடுத்து யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ வர உப்பெல்லாம் அப்படி வருதா? யாராவது அந்த மாதிரி அந்த உப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கா இருக்கும். யாராச்சும் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டாக்க வாய்ப்பே கிடையாது. தூள் உப்புன்னு சொல்லி ஒண்ணு வாங்குறீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் டாட்டா சால்ட் அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க. கிறிஸ்டல் சால்ட்ன்னு சொல்லி வாங்குறீங்க. அயோடைடு உப்புன்னு சொல்லி வாங்குறீங்க. இந்த மாதிரி உப்பெல்லாம் சாப்பிட்றதுனால முன்கழுத்து கடலை, கழுத்துக்கு கீழே, அதாவது அந்த கழுத்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கிரும். அதான் தைராய்டு. தைராய்டு ப்ராப்ளம் வந்து வரும். கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அதே போல பார்த்தீங்கன்னா குதிங்கால் வலி. பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வலி வந்து உண்டாகும். காலையில தூங்கி எழுந்து நீங்க நின்றவனே அந்த குதிங்கால் வலி பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் காரணம் வந்து உப்பு தான். இப்ப இருக்கிற உப்பு வேற, அந்த காலத்துல யூஸ் பண்ண உப்பு வேற. அந்த காலத்துல உப்பு வணிகம் செஞ்சாங்க. அந்த வணிகம்ன்றது என்ன? கடல் உப்பு. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி உப்பை வந்து யாருமே யூஸ் பண்றது இல்ல. பாலோடு வந்து கூழோடு இடம்பெறும். அந்த உப்புன்றது தான் உங்களுக்கு வேர்ல்டு புக்ல இருக்கிறது. சரிங்களா? பாலோடு வந்து கூழோடு இடம்பெறும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பாலோடு வந்து கூழோடு இடம்பெயர்தல் வந்து குறுந்தொகை. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏனக்க அம்பு,
அதே ஏய் அப்படின்னு கேட்டாதான் சேர், ஒன்று சேர், கூடு அந்த மாதிரி வந்து வரும். இனிப்பு தின்றான் என்பது என்ன? இனிப்பு சாப்பிட்டு இருக்கான் அப்படின்ற உடனே தொழிலாக பெயர்னு சொல்லி போடக்கூடாது. இனிப்பு என்பது என்ன பண்பு வந்து குறிப்பிடுறாங்க. இனிப்புனாக்கா என்ன அது அதுல வந்து சர்க்கரை இருக்கிறதுனால அது வந்து இனிப்புன்னு சொல்றோம். காரம்னு கேட்டாக்கா மிளகா அதுல வந்து காரமா இருக்கிறதுனால காரம்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து என்ன பண்பை தான் குறிப்பிடுறாங்க. இனிப்பு, காரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பண்பு வந்து குறிப்பிடுறாங்களே, அப்போ பண்பாகு பெயர். இலக்கண குறிப்பு தருக. கடி மலர். கடி உரிச்சொல் தொடர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற வரிகளை இயற்றியவர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற வரிகள் இயற்றியவர் திருமூலர். கல்வி இல்லாத பெண்களை களநலம் என்று கூறியவர் பாரதிதாசன். சிந்துவெளியின் தோல்விரா என்ற பகுதி குஜராத் மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சிந்துவெளியின் டோலாவேரா என்ற பகுதி குஜராத் மாநிலத்தில் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப டபுள் கொஸ்டின். எந்த மாநிலம் கேட்டா குஜராத். எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டாக்க கபீர். வாகட இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து வைத்தவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். திருமண உறவு பார்த்தீங்கன்னாக்கா இடத்த வந்து பெருசு பண்ணியிருப்பாரு. ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருப்பாரு. திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர் யார்? திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர் நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனி வந்து பாருங்க திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றினார். டெல்லியில் உள்ள குவாத் உல் நிசாம் என்ற மசூதியை கட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். நம்பிக்கை காப்பவர் என்பது எதை குறிக்கிறது? நம்பிக்கையை காப்பவர் என்பது ஜாகிருதீன். விதவை மரண சட்டம் இயற்றிய ஆங்கிலேயர். விதவை மறுமண சட்டம் இயற்றிய ஆங்கிலேயர் டல்ஹவுசி பிரபு. அதே வில்லியம் பெண்டிங் பிரபுனாக சதி எனும் உடன்கட்டத்தை வந்து ஒழிச்சவர் யாருங்கிட்டா வில்லியம் பெண்டிங் பிரபு. புலித்தேவன் மாபஸ்கானை தோற்கடித்த இடம். புலித்தேவன் மாபஸ்கானை தோற்கடித்த இடம் இது. களக்காடு. ஃபர்ஸ்ட் ஹரான் வருவார். ஹரானையும் தோற்கடிச்சவர். மாபஸ்கான் வருவார். மாபஸ்கானையும் தோற்கடிச்சவர். அதுக்கப்புறம் தான் 3வது பர்சன் ஒரு ஆள் வருவார். யார் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம மருதநாயகம். அவருடைய இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நான் மருதநாயகம் சொல்லிட்டேன் இல்லையா, அவருடைய இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 27 சொல்லி போட்டு சொல்லுங்க. சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் தாரோ. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1852. நீதி கட்சியின் ஆந்திர பிரகாசிகா என்ற பத்திரிகை எந்த மொழியில் வெளிவந்தது? திராவிடன் தமிழ், ஜஸ்டிஸ் ஆங்கிலம், இந்த ஆந்திர பிரகாசம் வந்து தெலுங்கு. மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் எத்தனை மணி நேரம் முன்பு சூரிய உதயம் ஆகிறது? மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் எத்தனை மணி நேரத்திற்கு முன்பு சூரிய உதயம் ஆகிறது? 30 டிகிரி தீர்க்க கோடுகள் சொல்லியிருப்போம். 30 டிகிரி தீர்க்க கோடுகள் சொல்லியிருப்போம். ஒரு டிகிரி நவரத்துக்கு பண்ணிக்க 4 நிமிஷம். ஒரு டிகிரி தீர்க்க கோடு நவரத்துக்கு பண்ணிக்க 4 மினிட்ஸ் ஆகும். அப்போ 30 டிகிரி அப்படின்னு கேட்டாக்கா 2 hours. இங்க குஜராத்ல வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் வந்து உதிச்சிருவோம். எக்ஸாக்ட் டைம் சொல்லணும்னு கேட்டாங்க. நாம எப்படி முன்ன எக்ஸாக்ட் டைம் எக்ஸாக்ட் இது இருக்க போது சொன்னோம். 29 டிகிரி 18 தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதே போல பார்த்தீங்கன்னா இதுக்கும் டைம் கரெக்டா 2 மணி நேரமா அப்படின்னு கேட்டாங்க. 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடிகள். 1 மணி நேரம் 57 நிமிடங்கள் 12 வினாடிகள். சரிங்களா? எக்ஸாக்ட் டைம் இது வந்து இப்படி கேட்டாலையும் இதையும் போடுங்க ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன் இருந்தாலும் இந்த 2 போட்டுருங்க. கடற்கரையில் அமைந்துள்ள கொல்கத்தாவின் மழைப்பொழிவு. கடற்கரையின் அருகில் அமைந்துள்ள கொல்கத்தாவின் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர். ஃபீவார், மாசான், பென்டா, ஃபீரா போன்றவை எந்த மாநிலத்தின் இடப்பெயர்வு வேளாண்மையை குறிக்கிறது? மத்திய பிரதேசம். இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. செஞ்சிமலை அமைந்துள்ள மாவட்டம் விழுப்புரம்.
ஒடிசாவில் அமைந்துள்ள ரூர்கேலா எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் உதவியால் நிறுவப்பட்டது? ஒடிஷாவில் அமைந்துள்ள ரூர்கேலா எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் உதவியால் அமைக்கப்பட்டது? ஜெர்மனி. பாரத் நிர்மான் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பாரத் நிர்மான் யோஜனா 2005 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கார்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் 5ஆண்டு திட்டம். ஏன்னா அப்போ வந்து கார்கில் 4 நடந்துச்சு இல்லையா? அது வந்து எனக்கு 3ஆம் 5ஆண்டு திட்டம் 61266. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ல தமிழ்நாடு பொருளாதாரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் எடுத்திருப்பேன். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின் தான் 17. ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு என்பது தேய்மான கழிவு முன்ன ஜிடிபி மைனஸ் தேய்மான கழிவுன்னு சொல்லி பார்த்துருப்போம் முன்ன கொஸ்டின்ல. இப்போ பார்க்கக்கூடிய ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிகர தேசிய உற்பத்தி நெட் நேஷனல் ப்ராடக்ட் நெட் நேஷனல் என்என்பின்னு சொல்லி வரும். தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் தடுக்கும் முறை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு எது? 24. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் தான் என்று கூறும் சட்டப்பிரிவு 53(2). பிரிவு 6 உள்ள பகுதிகள் 152 முதல் 237 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் எதை பற்றி குறிப்பிடுகிறது? மாநிலத்தை பற்றி. ஒவ்வொரு மாநிலம் 28 ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஸ்டேட்டை பற்றி குறிப்பிடும். உச்ச மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் பற்றிய நமது அரசமைப்பு பகுதிகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? நமது அரசமைப்பு பகுதிக்கு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. 1962ஆம் ஆண்டு கோவா மற்றும் டையூ டாமன் போன்றவை இந்திய அரசுடன் இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம் 12. பாண்டிச்சேரி வந்து 14 பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12. 1962 வந்து பார்த்தீங்கன்னா 3 சட்டப்பிரிவுகள் வந்து இருக்கும். உலகிலேயே மிகப்பெரிய வைரம் எது? உலகிலேயே மிகப்பெரிய வைரம் குள்ளிமேன். அழுகிய மீனின் மனம் பாஸ்பீன். கோல் வடிவ பாக்டீரியாவின் வடிவம் சுருள் வடிவம்னா ஸ்பரில்லா, கோல் வடிவம்னாக்க பேசிலஸ். தட்டம்மைக்கான தடுப்பூசி MMR. குறைந்த இரத்த அழுத்தம் என்பது எந்த தாதுப்பு குறைபாட்டால் ஏற்படுகிறது? குறைந்த இரத்த அழுத்தம் என்பது எந்த தாதுப்பு குறைபாட்டால் ஏற்படுகிறது? சோடியம். ஓகேங்க, அவ்வளோதான். 50 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.